சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில் 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. எங்கள் அப்பாவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ட்ரெயின் வராத ட்ராக் எதுன்னு கேட்டுட்டு அதில் கொண்டு போய் தலையை வச்சவர் உங்களுடைய தாத்தா. எங்கள் அப்பா எழுதியிருக்கிறாரு, தெரியுமாப்பா? இப்போ உங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி இல்லை. உங்கள் அப்பாவை மிசாலில் கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கு காரணமே அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி அநாகரிகமாக நீங்கள் சமீபத்தில் பேசுனீங்களே, விஜயனுடைய நண்பியை பற்றி. அது மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரை பேசி அதுக்கப்புறம் தான் அவரை உள்ளே வச்சு. சரி, இதுக்கு மேலே தமிழக மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணமே அது 2 வருஷ கட்சிங்கிறனால தான். 60 வருஷ கட்சியை நிராகரிக்கணுங்கிறனால தான் ஒரு புது கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? 60 வருஷமாக ஊழல் செஞ்ச கட்சிக்கு ஓட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணி தான் தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில் 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. எங்கள் அப்பாவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ட்ரெயின் வராத ட்ராக் எதுன்னு கேட்டுட்டு அதில் கொண்டு போய் தலையை வச்சவர் உங்களுடைய தாத்தா. எங்கள் அப்பா எழுதியிருக்கிறாரு, தெரியுமாப்பா? இப்போ உங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி இல்லை. உங்கள் அப்பாவை மிசாலில் கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கு காரணமே அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி அநாகரிகமாக நீங்கள் சமீபத்தில் பேசுனீங்களே, விஜயனுடைய நண்பியை பற்றி. அது மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரை பேசி அதுக்கப்புறம் தான் அவரை உள்ளே வச்சு. சரி, இதுக்கு மேலே தமிழக மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணமே அது 2 வருஷ கட்சிங்கிறனால தான். 60 வருஷ கட்சியை நிராகரிக்கணுங்கிறனால தான் ஒரு புது கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? 60 வருஷமாக ஊழல் செஞ்ச கட்சிக்கு ஓட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணி தான் தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க.